என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸான ரொம்ப அற்புதமான ஒரு அந்த நாட்கள். இதை நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ 34 வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்னைக்கு தேதிக்கு ஒரு நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அதே அன்பு அதே அழகு. அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் அது வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி அப்ரோச் பண்ணி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல. அது என்ன இதுக்கு வந்து கேட்கவே வேணாமே, இதுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன். செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வேறு எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணல, வேறு படங்களும் பண்ணலை. ஸோ அவங்க டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த 34 வருஷத்துக்கு பழைய ரேவதி ஞாபகத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே. அந்த ஒரு அவங்க வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு நடிகனாலாம் நினச்சி கூட பார்த்துக்கிறது இல்லை. இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன். அவங்க படம் பண்ணும்போது சிவா நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணி சொல்லுவோம், நிஜமாக நல்லா பண்ணுறேன் போல் இருக்கு அவங்க சொல்லும்போது அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இந்த பண்ணும்போதில் அந்த அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு கிளாரிட்டியோடு ஒர்க் பண்ணது நான் ஒரு வியந்து அந்த 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 வேலை செஞ்ச ஒரு 10-11 நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அதான் நடந்தது அந்த சம்பவத்தில். அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஹாட்ஸ்டாருக்கும் நிச்சயமாக பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நிறையா எனக்கு அமாகரேஷன் சம்மந்தப்பட்டவங்களாகவே இதோட நான் வேலை செஞ்சேன். இதோடைய கேமராமேன் கம் கோ டைரக்டர் சித்தார்த், என்னுடைய அமாகரேஷனுடைய அரவான் படத்துடைய கேமராமேன். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், அதில் என்ன ஹார்ட் ஒர்க் சித்தார்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக. ஸோ அவரோட வந்து திருப்பியும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு நாஸ்டால்ஜியா மூமெண்ட் மாதிரி சித்தார்த்தோட மூவ் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கேரியர்லேயே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னா சரோஜா. அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணது என் நண்பன் சம்பத். சம்பத்தோட கேரியர்லேயே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் அது. அந்த மாதிரி இன்னொரு படம் பண்ணாருன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு படம், பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ஸோ திருப்பி சம்பத்து கூட நான் வந்து கூடவே ட்ராவல் பண்ணேன். ஒரு 10 நாள் வேலை செஞ்சோம், பேசிகிட்டு இருந்தோன்றது ஒரு நல்ல அற்புதமான அனுபவம். அதே மாதிரி எப்படி வந்து ரேவதின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையோ, அதுபோல் தமிழ் சினிமாவுடைய வரலாறு எழுதுனா முத்தழகுன்ற பேர் எழுதாமல் அந்த வரலாறு எழுதவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணியோட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெருமையான தருணம் கூட. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மர், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களோட வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பழகினாங்க. பெரிய பழக்கம் இல்லைனா கூட ரொம்ப நல்லா பழகினாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்து நம்ம திரையில் பார்த்தது மிக அருகிலிருந்து பார்த்து ரொம்ப வியந்தேன். அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதன் ஆரி, அதுபோல் இங்கே இருக்கிற மீதி ஆல் கோஸ்டார்ஸ் எல்லாத்தோடும் நான் வேலை பார்த்து வந்து ஒரு இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஆஃப்டர் 44 இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியரில் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு படமோ ஒரு நாள் 2 நாள் நடிப்போம் வந்துடுவோம், அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுது. அது நானும் ரேவதி மேடம் சம்பத்தெல்லாம் போய் ராயர் மெஸ்ஸில் போய் காலையில் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அது ஒரு பரபரப்பான சோஷியல் மீடியா நியூஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான நாட்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ லுக் ஆஃப்டர் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும். நான் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஃபீல் பண்ணேன். இன்னொரு கம்பெனியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஹாட்ஸ்டார். அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரேவதி மேடம் இந்த கதையை சொல்லி எனக்கு சொல்லும்போது அப்புறம் தான் எனக்கு தெரியும், உள்ளே போனால் என்னென்னே தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்கு வீடு போய் சார் குட் ஒய்ஃப்ன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகிற ஒரு வெப் சீரிஸ். இது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் வந்து குட் ஒய்ஃப் இருக்கும். அது நிச்சயமாக வந்து பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த வெப் சீரிஸ் உருவாக்கி நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப் சீரிஸ்ன்றது என்னோட நிச்சயமான நம்பிக்கை. என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எனிதிங் எல்ஸ்? ரொம்ப நன்றி சார், எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் சில கேள்விகள் இருக்குது, வித் யோர் டியூ பெர்மிஷன் கேட்கலாமா? எஸ். 34 இயர்ஸ் ஆஃப் பாண்டிங் வித் ரேவதி மேம் அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு பார்த்த ஆக்டர் ரேவதி மேமுக்கும் இன்னைக்கு பார்க்குற ஆக்டர் அண்ட் டிரெக்டர் ரேவதி மேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அன்றைக்கி கூட வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டில் கூட அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதே நிதானம், பொறுமை, அன்பு அதுவே இருக்குது. இன்றைக்கி சம்பத் சொன்ன மாதிரி தான், எப்படி திட்டுவாங்கலாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை டேட்ஸ்னால் கூட வந்து அவ்வளவு தன்மையாக ஒரு ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணால் கூட எவ்வளவு பணிவாக கேட்பாங்களோ அதையே தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அதே அன்பு தான் நான் பார்த்தேன் நான். அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அப்போ வந்து அவங்க மேடம் பர்ஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையுமே. அவங்களுக்கு வச்சபடி எல்லாமே சரியாக இருக்கணும். அந்த ஷூட்டிங் என்னமா சொல்லிட்டோமோ சொன்னபடி நடக்கணுன்றதில் எப்பவுமே இருப்பாங்க.
அது இந்த ஷூட்டிங்கில் as a டைரக்டராக நான் பார்த்தேன். அது சம்பத் சொல்கிற மாதிரி திட்டினா கூட அதை அந்த அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அனாவசியமான காம்ப்ரமைஸ் இல்லை. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப பிளானாக ஒர்க் பண்ணாங்க. மொத்தம் என்டையர் டீம் நல்லா வேலை மேடம் வந்து பர்ஃபெக்ட், இந்த ஷாட் இவ்வளோ தான் வேணும், அது போதும். அது ஒரு அந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவங்கள பார்த்து அட்மையர் ஆனேன். பிரில்லியன்ட். எதுவுமே மாறலன்னு சொன்னீங்க. அண்ட் அவங்களோட டிரெக்ஷனில் இன்னைக்கு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு அரசியல்வாதியாக கம்பீரமாக இருந்தீங்க சார் ட்ரெய்லரில். உங்களுக்கு ஜென்ரலாகவே பொலிட்டிக்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டா சார்? இல்லை, நான் பொலிட்டிக்ஸ்லேயே இன்ட்ரெஸ்ட்டில் நான் இது வரைக்கும் நடித்த எல்லாமே பொலிட்டிஷியனாக தான் நடிச்சிருக்கேன். எஸ். நம்ம எதாவது எம்எல்ஏ மந்திரனா சிவா கூப்பிடுங்கன்ற மாதிரி ஆகிட்டேன் கொஞ்சம். நான் அந்த மாதிரி தான் நிறையா நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட்டு அது அது இவங்களோட நடிக்கும்போது எனக்கு அந்த ஃபீலே வரல. ரொம்ப ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு. அது மாதிரி ரேவதி மேடம் சொல்கிறதான் சொன்னேன். அவங்க வந்து மண் வாசனைக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோயில் விழாவில் அவங்களுடைய பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். அப்போ எத்தனோண்டு பொண்ணாக பார்க்கும்போது ஒரு சின்ன அழகான சிறுமி, அழகான பெண், அழகான தாய், இன்னும் அவங்கள அழகான பாட்டி வரைக்கும் சொல்லிட்டு போனால் எப்போ பார்த்தாலும் அழகு தான். அந்த அழகான ரேவதி மேடம்க்கு என்னுடைய நன்றி. ஆஹா, வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பட் ஒன் லாஸ்ட் கொஷின். நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. யூவ் சீன் த அப்ஸ், த டவுன்ஸ், த கான்ஸ்டன்ட் எவல்யூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு செட் ஆஃப் சீரீஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பட் என்ன, நம்ம வீட்டிலலாம் போனோம்னா இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையாக நிறைய நேரம் நம்மளும் ஓய்வு இருக்கும்போது பார்க்குறோம். இன்றைக்கி கூட சினிமாக்கள் குறைஞ்சி வந்து நிறைய அந்த ஃபாரின் வெப் சீரிஸ் பார்க்குறோம். நம்மதுலேயும் நல்ல வெப் சீரிஸ் வரும்போது பார்க்குறோன்றது வந்து முக்கியமாக சினிமாவாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறாங்க, மறுநாள் பார்க்குறாங்க. நான் பார்த்த பிறகு இந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்து அது எப்போத்தனை எபிசோடு அன்றைக்கி பார்க்க முடியுமா மேக்ஸிமம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குறதுன்ற மாதிரி ஒரு பழக்கம் கூட எனக்கு வீடு வந்துருச்சு. அந்த வகையில் குட் வைஃப் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா எபிசோடும் முடிச்சு தான் நிறுத்துவாங்கன்றது இந்த வெப் சீரிஸ் மேலே என்னுடைய நம்பிக்கை. பிரில்லியன்ட்.